வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். சமீபத்தில் ஒரு மின்னம்பலம்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று பார்த்துருந்தேன். அந்த கருத்தரங்கத்தின் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாங்க, யாரோ அருளியார் அவர் என்ன சொல்கிறாரு, சேர சோழ பாண்டியன் மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் போட்டு அவர் பேசியிருக்காங்க. அது என்னது சேர சோழ பாண்டியனுடைய மறுபக்கம்? மறுபக்கம்னா என்ன? நீங்கள் எந்த சேர சோழ பாண்டியரை பேச வரீங்க? சங்ககால சேர சோழ பாண்டியரை பேச வரீங்களா? இல்லை முற்கால சேர சோழ பாண்டியரை பேச வரீங்களா? இல்லை இடைக்கால சேர சோழ பாண்டியரை பேச வரீங்களா? உங்களுக்கு எந்த சேர சோழ பாண்டியரை பற்றி உங்களுக்கு தெரியும்? கிமு கிபி அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலகட்டத்தில் உள்ள சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசுவதற்கு ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 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 10,000 ஆண்டு வரலாறு நீ படிக்கணும். இந்த மண்ணில் நிலைத்து நின்று ஒரு பெரும் பேரரசை உருவாக்கிய ஒரு தமிழர்கள், நீங்கள் அவர்களை பற்றி படித்து பேசணும்னா போகிற போக்கில் நீ சேர சோழ பாண்டியரை பற்றி மறுபக்கம்னா எந்த சேர சோழ பாண்டியரை பற்றி நீ பேச போகிற? மறுபக்கம் நீ பேசு. உன் வீடியோ வெளியே வருது, நான் பார்த்துருவோம். கொஞ்ச நாள் நான் பார்க்கத்தானே போகிறோம், பார்ப்போம். என்ன அதிகபட்சமாக என்ன பண்ணுவா நீ? பிற்காலத்தில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியரோட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய, அது பிற்காலத்தில் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்க, பிற்காலத்தில் மிகப்பெரிய அடையாளமாக தமிழர்களுக்குன்னு ஒரு பெரும் அடையாளமாக இன்னைக்கு ஒருத்தரை தூக்கி நிறுத்துறோம். அது ஒட்டுமொத்த ஆரிய பார்ட்னர்களுக்கும் ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்துக்கும் அப்படியே ஒன்று சொல்ல முடியல. யாரவன்? அவன்தான் தெற்காசியா முழுக்கும் ஆண்ட ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுடைய பேரு இவங்கனால இப்போதைக்கு ஏற்க முடியல. ஐயருக்கு நிலம் கொடுத்தார், ஐயருக்கு சீதனம் கொடுத்தார், ஐயரை உள்ள தூக்கி கொண்டு விட்டார், ஐயரை தூக்கி கொண்டு போய் சொரிய விட்டார், ஐயரை தூக்கி கொண்டு அக்களை சொரிய விட்டார். இதைத்தான் திராவிட கழகம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிற பிற நபர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது தமிழருடைய ஒற்றை அடையாளமா இந்த பிற்கால கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவரும் ஒரு சோழனா ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவிய தமிழருடைய பெருமையா இவங்க, அதாவது இந்த பெருமைன்னு சொல்லும்போது அந்த தமிழர்களுக்குன்னு பெருமையை பேசிடக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க, தமிழர் ஆட்சி கிடையாது, ஆனால் தமிழருடைய பெருமை தமிழகத்துல உலகம் முழுக்க கொட்டி கிடக்கு. அந்த பெருமையை இவங்களால அழிக்க முடியல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே தமிழோட பெருமை எப்படி இருக்குன்னா, அதிகாரத்தில் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் இருக்கும்பொழுது எவ்வளவு பெருமைக்குரிய நபர்களாக இருந்திருப்பாங்கிறது கற்பனைக்கு எட்டாத விடயமாக இருந்துகிட்டு இருக்குது. நீ சேர சோழ பாண்டியரோட மறுபக்கம்னு சொல்லி போட்டுட்டு நீ அதிகபட்சம் நீ உனக்கு இடைக்கால சோழர்களை பற்றியோ இல்லை முற்கால சோழர்களை பற்றியோ உனக்கு தெரியாது. நீ யாரை பற்றி பேச போகிறான்னு பார்ப்போம். அப்படியே பேசினாலும் நான் முன்னாடி சொல்லிட்டேன், ராஜராஜ சோழனுடைய அடையாளத்தை அவர் என்னெல்லாம் சொன்னார் செஞ்சார் அப்படிங்கிறத நீ என்ன பண்ண போகிற? காட்ட போகிற. இல்லைன்னா ஏதாவது ஒரு பாண்டிய மன்னன், இடைக்காலத்தில் பாண்டிய மன்னன் பார்ப்பனர்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சுருப்பான், அதை எடுத்து கொண்டு போட்டு இந்த பாண்டியர்களை பற்றிங்களா பிராமணர்களுக்கு சேவை செஞ்சுருக்கான், இந்த சோழனை பற்றியா இந்த பிராமணருக்கு சேவை செஞ்சுருக்கான், இவர்கள்லாம் எப்படி தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்க முடியும் அப்படின்னு நீ காட்ட போகிற. அப்படி தானே? நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ சேர சோழ பாண்டியர் வரலாறு பேசணும்னா குறைஞ்சபட்சம் 10,000 ஆண்டுகள் போகணும். ஒரு 5,000 ஆண்டுகள் நிலைத்து நின்று ஒரு தனித்த பேரரசை உருவாக்கிய ஒரு மாபெரும் பேரரசு, பழமையான பேரரசு பாண்டிய பேரரசு. எங்கும் தோன்றினாலும் கீழடி அவனே, ஆதிச்சநல்லூர் அவனே, அழகன்குளம் அவனே, கலையூர் அவனே, பாம்புழுந்தான் அவனே, ஒட்டச்சந்திரம் அவனே, பழனி கற்பதுக்கை கற்படை வட்டம் அவனே. அப்பேற்பட்டத்துக்கு சொந்தக்கார பாண்டிய பேரரசு வழிவந்த நபர்கள்ல ஆயிரக்கணக்கான பாண்டியர்கள் இருக்கான். அதுல ஒரு 5 பேர் 6 பேர் சோப்பையும் சொங்கி இருக்கதானே செஞ்சிருப்பாங்க. அவங்க எவனாவது ஒருத்தன் யார்கிட்டாவது பிராமணர்களுக்கிட்ட அடிபணிஞ்சு போற மாதிரி ஒரு பாண்டிய மன்னன் அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க பேசுறது. எல்லா மன்னர்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன வீக்கா இருக்கதான்டா செய்யுமா. என்ன ஒரு 200 ஆண்டுகள் இல்லாத ஒரு அரசுக்கு நீங்க இந்த போர்டு போடுறீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட நான் தான் சொல்றல 10,000 ஆண்டுகளை நிலைத்து நிற்கிற ஒரு அரசுல அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும். அதை பிடிச்சி வச்சு பேசுற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. புரியுதா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீ பேசுறேன்னு வச்சுக்கவேன், விஜயநகர பேரரசை பத்தி பேசுறதுக்கு துப்பு இருக்குமாடா? அவனா சேர சோழ பாண்டியரை பத்தி பேசுறீங்க? 1600 காலகட்டத்தில் இருந்து விஜயநகர பேரரசு 1500 சுல்தான்கள் உள்ள வர்றான், அப்புறம் கிளிஞ்சிகள் உள்ள வர்றான், சுல்தான்கள் ஒரு 100 வருஷத்துக்கு மேல தமிழகத்தை பிடிச்சி ஆள்றான். அது பாண்டிய மன்னர்களை பாண்டியனுடைய அரசை கைப்பற்றுறான். அப்போ சுல்தான்கள் இந்த 100 ஆண்டுகளா இந்த தமிழகத்தை என்ன பண்ணியிருப்பான்?
கில்ஜிகள் இந்த ஒரு 70 ஆண்டுகளா தமிழகத்தை என்ன பண்ணியிருப்பான், 1600 1580 வரை சுல்தானும் கில்ஜிகளின் ஆட்டம். அதுக்கப்புறம் 1585 1700 வரை விஜயநகர பேரரசு வந்த கிருஷ்ணதேவராயோட வெளிவந்த நாயக்கர் ஆட்டம். இந்த நாயக்கர் ஆட்டத்துல முழுக்க 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 தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களை தமிழ் தீட்சிதர்களை ஓதுவார்களை தூக்கி வீசிட்டு பிராமண தீட்சிதர்களை தூக்கி உள்ள விட்டான். அன்னைக்கு போன கோயில்களாண்டா பழனி, உத்தரகோசமங்க, ராமேஸ்வரம் கோவில், இன்னும் இருக்கு ஆண்டாள் கோவில், இன்னும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், இன்னும் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில். இந்த கோயிலுக்குள்ள உள்ள போன எல்லா பிராமணர்களையும் பாரு, தமிழ் ஓதுவர்களை தூக்கி வீசிட்டு இந்த பிராமண ஓதுவர்களை தூக்கி நிறுத்தியிருப்பான். இதெல்லாம் பேச உங்களுக்கு அதுக்கு அருகதை கிடையாது. இது கொண்டு வந்தவன் நாயக்கர் பேரரசு, அதெல்லாம் நீங்க பேச மாட்டேன். அது மட்டும் இல்ல, தேவரடியார் முறையை ஒழிச்சிட்டு தேவதாசி முறையை கொண்டு வந்தான். இந்த காலகட்டத்தில் தான் தேவரடியார் என்பவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள். இன்னைக்கு கிறிஸ்டின்ல சிஸ்டர் ஃபாதர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இஸ்லாமத்துல உலமாக்கள் ஒன்று சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஊழியம் செய்யறாங்கல்ல, அது போல இவர்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்த நபர்கள் தேவரடியார்கள். அந்த தேவரடியார் முறைய அதை அப்படியே நம்ம அதிகாரம் வீழ்ந்த பிறகு அதை அப்படியே விஜயநகர பேரரசு வந்த பிறகு தேவரடியார்களை தேவதாசி ஆக்கி விட்டானுங்கடா. அந்த தேவதாசி முறையை கொண்டு வந்தவனுக்கு விஜயநகர பேரரசு வந்தா நாயக்கர் பேரரசு. அதெல்லாம் பேச மாட்டீங்கன்னா. அதே மாதிரி நம்ம பரம்பரையில் இடங்கை வழங்கை பிரச்சனை தான் இருந்துச்சு. சேர சோழ பாண்டியர்கள் சாதி பிரச்சனைகள் கிடையாது, இடங்கை வழங்கை. அப்பதான் தொழில் அடிப்படையில, நில அடிப்படையில, உட்கூறுகள் அடிப்படையில ஒரு வழங்கை இலங்கை பிரச்சனை உருப்படுது. ஆனா அதை பெருசாக்கி குடி வழியா, சாதி வழியா, தொழில் அடிப்படையில சாதிங்கிற பேரை கொடுத்து அதை கொம்பு சீதி அது பட்டயத்திலையும் ஓலச்சுவடிலையும் கல்வெட்டுலையும் எழுதி திணிச்சவன் விஜயநகர பேரரசு வழி வந்தவன். சரிதா? அவனுங்களை பேசுறதுக்கு இங்க எவனுக்கா துப்பு இருக்கா? வரலாற்று பூர்வமா வா, உட்காருவான். கிபி 1100 1200 1300 வரை தமிழகத்தை யார் ஆட்சி பண்ணா, எந்த மன்னன் ஆட்சி பண்ணா, எந்த மன்னர் மண்ணோடு நின்றா, கடைசி மன்னன் தமிழ் மன்னன் யாரு? சம்புரையர் தான் தமிழ் மன்னனுடைய கடைசி மன்னன். அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் முள்ள எப்படி இருந்தா, தொடர்ச்சியா இஸ்லாமிய படையெடுப்பு, அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராய படையெடுப்பு, அதுக்கப்புறம் நாயக்கர் படையெடுப்பு, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு, அதுக்கப்புறம் ஒல்லாந்துக்காரர்கள் படையெடுப்பு, அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பு, அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பு. இத்தனை படையெடுப்புக்கு நடுவுல இப்ப திராவிட படையெடுப்பு, டெல்லியில ஆரிய படையெடுப்பு நடுவுல நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 450 வருஷமா இந்த மண்ணுல பிறமொழியாளுடைய கொட்டம் தான் தமிழகத்துல நின்றுகிட்டு இருக்கு. சேர சோழ பாண்டியருடைய கொட்டம் அது என்னைக்கோ உங்களை மாதிரி சூழ்ச்சி செய்து அழியப்பட்டிருக்கு. ஆனால் விரைவில் அதனோட கொட்டமா வெளிவந்த மன்னன் தான், மாபெரும் அரசன் தான் மேதகு பிரபாகரன். உங்களால முடிஞ்சிச்சா? சேர சோழ பாண்டியனுடைய பெரும் வாரிசு, ராஜராஜ சோழனுடைய பெரிய வாரிசு, ராஜராஜ சோழனுடைய விளந்த புலிக்குடிய தூக்கி நிறுத்தினானா? அதனாலதான் ஒட்டுமொத்த உலகமே பிரபாகரன் இன்னைக்கு என்ன பண்றீங்க, நாங்க ஒற்றை அடையாளமா தூக்கி தமிழர்கள் தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த பெருமையை உங்களால ஏற்க முடியல, மனம் உங்களுக்கு ஏற்க துயரல. எவனெல்லாம் பிரபாகரனையும் ராஜராஜனையும் தூக்கி நாங்க பிடிக்கிறோமோ அதெல்லாம் எவனுக்கெல்லாம் கசக்குதோ அவன்தான்டா நீங்க இனத்தின் எதிரிகள். அப்பட்டமா சொல்றேன். அருளியார், நீ சேர சோழ பாண்டியனுடைய மறுபக்கத்தை நீ சொல்ல போறேன்னு கேட்கிற. விரைவில் நான் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், காத்திருக்கிறோம்.